யுனைடெட் தமிழ் நேரர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ நம்ம கூட ஹெச்பிடி ஜாயின் பண்றாரு. ஸோ இன்னைக்கு ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்டி மேட்ச் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மேட்சை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எல்எஸ்டில இருந்து நம்ம வந்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபில இருந்து நம்ம வந்துருவோம். ஆர்சிபி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ல ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். போன மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் எகெயின்ஸ்டா ஆடினதா இருக்கட்டும், ஒரு மேட்ச் தோத்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா ஒரு ஸ்லிப்பு. பட் மற்ற மேட்ச் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்குமே பார்த்துட்டீங்கன்னா பிட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவரா இருந்துச்சு. அதுல வந்து அவங்க பவுலிங் பண்ண விதம் அக்கார்டிங் டு பிளான் ரொம்பவே சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி பேட்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சைடு ஆன் த அதர் சைடு அந்த ஸ்லோ பிச்சஸ்லயுமே எப்படி ஆடணும் எப்படி அணுகணும் அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க. எல்எஸ்டி சூப்பராகவே ஒரு சைடு போல்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபியூ ஓவர்ஸ் ரன்ஸ் லீக் ஆயிருந்தாலும் மிடில் ஓவர்ஸ்ல கேமுக்குள்ள கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. பட் அந்த ஸ்டார்டிங்ல அவங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் காட்டின அதிரடி அவங்களால இந்த கேமை வந்து அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல. 15 ஓவர்ல கேம் முடிஞ்சு. பட் எல்எஸ்டி இந்த ஒரு பிரில்லியன்ஸ் வந்து வேற ஏதோ ஒரு டீம் எகெயின்ஸ்டா இதே பிட்ச்ல காட்டியிருந்தாங்க அப்படின்னா இந்த கேம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ ஆர்சிபியோடைய பவுலிங் அண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பிரில்லியன்ஸ் சூப்பரா இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரிதான் விளையாண்டாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு கம்ப்ளீட் டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஹோமோட கண்டிஷன்ஸ் எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஈவன் தோ இது வந்து ஸ்லோ ட்ராக்கா இருந்தாலும் இந்த எக்ஸிகியூஷன்ல வந்து சரியா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து மோர் தென் அவங்களை ஸ்டாண்ட் அலோன் பவுலர்ஸ்ன்றது வந்து ஏசலூர் புவனேஸ்வர் குமாரை தாண்டி இன்னைக்கு ரஷிக் சலாம் சூப்பரா பவுலிங் பண்ணாரு. 4 ஓவருமே அவர் அடிக்கிறதுக்கு தான் எல்எஸ்சி பிளேயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ நல்ல ஒரு பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆர்சிபி கிட்ட இருந்துச்சு. ஆல்சோ ஆர்சிபி லுக்கிங் த்ரெட்டனிங் சைட். அதாவது இது ஆர்சிபி வந்து ஒரு சாம்பியன்ஷிப் சைடுன்றதை விட இந்த டீம் உங்களுக்கு வந்து இன்வின்சிபிள் சைடுன்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஆக்சுவலா அந்த ஒரு RR லாஸ் மட்டும் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சாதகமா போயிருந்தா ஐ டோன்ட் திங்க் யார் வந்து ஆர்சிபி நிறுத்த போறா. ஆர்சிபி நான் அன்னைக்கு சொன்னதுதான், ஒரு காட்டாறு மாதிரி போயின்னு இருக்காங்க. யார் வந்து தடுக்க போறா அப்படின்ற கேள்வி வருது. No team has answered for this RCB lineup to stop them unless or until அவங்களா ஒரு மாதிரி ஒரு பேட் டே இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஆர்சிபிக்கு அந்த ஒரு லாஸ் வரும். இல்லைன்னா உங்களால நீங்க ஹோமா இருந்தாலும் சரி அவேவா இருந்தாலும் சரி, இட் இஸ் நாட் ஈஸி டு பீட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அட் திஸ் பாயிண்ட். எல்லாத்துலயுமே அவங்க கரெக்டா டிக் பண்ணின்னு இருக்கிறாங்க. Now at this right time there is nothing stopping ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். They are cruising away. ஆல்ரெடி வந்து அவங்க 4 வின்னா, இது 4வது நினைக்கிறேன். என்ன அவங்க இன்னும் ஒரு 4 வின் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் செக்யூர் பண்ணிடுவாங்க. அவங்க இந்த வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 22 பாயிண்ட்ஸோட முடிக்கிற டீமா ராயல் சேலஞ்சர்ஸ் இருக்குன்றது நான் நம்புறேன். நான் இட் இஸ் கரண்ட் ஃபார்ம். எங்கேயுமே ஒரு ஃபிளாவை தெரியாம விளையாடின்னு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரிதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த காட்டாரை நிறுத்த போறது யாரு அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஸோ அது எப்படி அமையுது அப்படிங்கிறத பார்க்கணும். நான் வந்து நீங்க ரஷிக் சலாமை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. போன மேட்ச்ல கொஞ்சம் ஸ்லாப்பியா இருந்தாரு. முதல் மேட்ச் கொஞ்சம் ஸ்லாப்பியா இருந்துச்சு. ஏன்னா சான்ஸ் கிடைக்கல. யாசிகளுக்கு பதிலாக நம்ம ரஷிக் சலாம் தான் ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள பிளேயிங் லெவல்ல வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அபிநந்தன் சிங் ஒரு ஃபியூ மேட்சஸ் ஆடினாரு. அவர் பெரிய பெரிய ரிதம்ல இல்லை அப்படிங்கிறதால ரஷிக் சலாமே எடுத்துட்டு வந்தாங்க. போன மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அங்கங்க இன்னைக்கு அதெல்லாமே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஆடுவார் வரையும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. போன மேட்ச் ஒரு 2 பால் போட்டாரு, அப்படியே நிகில் நிற்காந்தாரு, மறுபடியும் ஒரு பால் போட்டாரு, நிகில் வந்துச்சு. அந்த ஒரு ஓவரே கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் இழுத்து போட்டு இருந்தாரு. இந்த மேட்ச் ஆடுவாரானே ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஹோம்ல அவரு வந்து எப்படி சொல்றது, ஒரு ஃபியூ இயர்ஸா வந்து நல்லா க்ரூம் ஆகி வந்திருக்காரு அப்படிங்கிற நான் இன்னைக்கு பார்த்தேன். இன்னைக்கு இந்த லாஸ்ட் ஓவர் முகுல் சௌத்ரி இருந்தாரு. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 105ல போட்டாரு. முகுல் சௌத்ரி ஒரு 6 அடிச்சாரு. அடுத்த பால் உடனே வேரி பண்ணி ஏத்தி போட்டு விக்கெட் எடுத்தாரு. முகுல் சௌத்ரி அங்கேயே க்ளோஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த டெய்லண்டர்ஸுக்கு ஸ்லோவர் பால்ஸா போட்டு ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. கடைசி பால்ல அதுக்கு ஒரு ரிவார்டா விக்கெட்டும் கிடைச்சது. அந்த ஓவர் டெத் ஓவர் வந்து நீங்க முகுல் சௌத்ரி அடிச்சிருந்தாரு அப்படின்னா இன்னொரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் ஆர்சிபிக்கு அந்த ஒரு ஸ்கோர் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு, பெரிய பாதிப்பா இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலும் அந்த 10-15 ரன் அந்த ஓவர்ல டெத் ஓவர்ஸ்ல வந்திருக்கும். ஏன்னா ஒரு ரெகனைஸ் பேட்டர் முகுல் சௌத்ரி தான் அங்க இருக்காரு. அப்படிங்கும் போது ஒரு 6 போன உடனே அடுத்தது ஸ்லோவர் பால் இருந்து அப்படியே ஃபாஸ்டா அப்படியே கொஞ்சம் வேரி பண்ணி சூப்பர் பிரில்லியண்டா போல்ட் பண்ணாரு. இன்னைக்கு ரஷிக் சலாம் தான் நீங்க சொன்ன மாதிரி
ரொம்ப ரொம்ப ஆடா இருந்துச்சு டு ஃபார் பேட்டர்ஸ் டு பிளே. அதே மாதிரி இந்த சைடு எடுத்துட்டீங்கன்னா ஹேசல்வுட் ஆஃப்டர் தட் ராஜஸ்தான் கேம் இன்னைக்கு சரியான ஒரு கம்பேக்கு. அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் இப்ப யாஸ்ரியால் இல்லாதனால ரசிக் சலாம், ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் இந்த காம்போவே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹேசல்வுட் கம்பேக் ஆஃப்டர் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச். புவனேஸ்வர் குமார் இன்னைக்கு ஷமிக்கு ஒரு பால் ஒன்று போட்டிருப்பாரு பாருங்க, 2 ஸ்டெம்ப் அப்படியே பிச்சுக்கிட்டு போகும். அதுக்கு முன்னாடி பால் தான் விக்கெட் எடுத்திருப்பாரு, ஜார்ஜ் ரெண்டேவோட விக்கெட். அது வந்து டிம் டேவிடோடைய ஒரு பிளேட் கேட்ச்னால தான் அந்த விக்கெட் கிடைக்கும். அடுத்த பால் ஷமிக்கு நேரா ஒரு யாக்கரு 2 ஸ்டிக்கும் தெரிச்சிட்டு போகும். ஸோ அந்த பால் இந்த ஓஜி புவனேஸ்வர் குமார் வைப்ஸ் வந்து எனக்கு கொடுத்துச்சு. பிச்சை பெருசா ஸ்விங் கிடையாது. இப்ப இந்த ஐபிஎல்ல வந்து ஃபுல்லாவே இந்த ஸ்விங் பவுலர்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ட்ரெண்ட் போல்ட், தீபக் சார் மாதிரியான இந்த ஸ்விங்ல நல்லா பிலீவ் பண்ற பவுலர்ஸுக்கு பெருசா பிச்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்றதே கிடையாது. பட் புவனேஸ்வர் குமார் எப்படி பிரில்லியண்டா ஆர்சிபி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்விங் கிடைக்கலையா, ஓகே ஹார்ட் லென்த்ல போல்ட் பண்ணுங்க, யாக்கர்ஸ் போல்ட் பண்ணுங்க. ஸ்விங் இல்லாம நீங்க ஸ்விங்குக்கு பார்க்காம, இப்ப நீங்க ஸ்விங்ல பிலீவ் பண்ற பவுலர்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன். போல்ட்டவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. மும்பை இந்தியன்ஸ்ல போல்ட்டுக்கு அந்த ஃபுல்லர் லென்த்ல போட்டு ஸ்விங் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஸ்லாட்லயே விழுக்கும், பேட்டர்ஸ் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. பட் புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் குட் லென்த்லயும் யாக்கர்ஸையும் மிக்ஸ் பண்றாரு, இந்த பேஸை வேரி பண்றாரு. இப்ப இருக்க இந்த நியூ ஜென்ரேஷன், இப்போ நியூ ஃபார்மேட் ஆஃப் ஐபிஎல்லுக்கு தகுந்த மாதிரி அவர் போல் பண்ணிட்டு இருக்காரு. தட்ஸ் வை அவர் அந்த ஓஜி வைப்ஸை வந்து திரும்ப எடுத்துட்டு வர்றாரு. அந்த சக்சஸும் அவருக்கு அதனாலதான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ ஓவரால் இந்த பவுலிங் யூனிட் அதே மாதிரி along with சுரேஷ் சர்மா, குருணல் பாண்டியா, இந்த பவுலிங் மிக்ஸ்அப்பே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு ஃபார் ஆர்சிபி. ஸோ இந்த பவுலிங் லைனப்ப உடைக்கணும் அப்படின்னா இனி வர மேட்சஸ்ல எந்த ஒரு டீம்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி அணுகணுமா, இல்ல இந்த பவுலிங் லைனப்ப இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா உடைக்கவே முடியாதா? கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு பவுலிங் யூனிட் வந்து உடைக்கிறதுன்றது. அன்லஸ் ஆர் அன்டில் தே ஹேவ் ஹாஃப் டே, இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அவங்க ஒரு வெல் பிளானோட போயின்னு இருக்கிறாங்க. நீங்க ஒரு பிளானோட போறவங்களை வந்து உங்களால வந்து நீங்க எதுவுமே பண்ணவே முடியாது. உங்களுக்கு பிளான் சொதப்புது, உங்களுக்கு வேற பிளான் இல்லை அப்படின்னும் போது நீங்க வந்து ஒரு மாதிரி வழி இல்லாம நீங்க நிக்கலாம். இங்க புவனேஷ் சொதப்பனா ஏசலுட் கை கொடுக்கறாரு, ஏசலுட் சொதப்பனா புவனேஷ் கை கொடுறாரு, 2 பேரும் சொதப்பனா ரஷீத் சலாம் கை கொடுக்கறாரு. அப்படி இவங்க எல்லாருமே இவங்களுக்கு வந்து சரியா போகலைன்னா ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு குருணால் பாண்டியாவும் சுயா சர்மாவும் நின்று கை கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரி பவுலிங் டெப்த் அவங்களுக்கு சாலிடா இருக்குது. இன்கேஸ் எனி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அவங்க ரொமாரே ஷெப்பர்டை வச்சு அந்த ஒரு ஓவர்ஸோ 2 ஓவரோ அவங்க தள்ளிக்கலான்ற ஐடியால இருக்கிறாங்க. குருணால் பாண்டியா கேன் பவுல் ஃபாஸ்ட் பவுலிங். குருணால் பாண்டியா கேன் பவுல் பவுன்சர்ஸ். இப்பெல்லாம் ஓவர் பவுன்சர் வந்துருச்சு. ஏங்க முன்னாடி பும்ராவோட அதிக பவுன்சர் பவுல் பண்ணிருக்காங்க இந்த ஐபிஎல்ல. என்ன பும்ரா பாவம், அவர் வந்து இன்னும் ஆஃப் சீசனா இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த வேர்ல்டு கப்ல இருந்து வெளியே வந்த மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே இன்னும் ஆஃப் சீசன்ல தான் சுத்தின்னு இருக்கிறாங்க. இன்னமும் அவங்களுக்கு சரியான ரிதம் கிடைக்கல. ஐயா இது பேச வேண்டிய ஸ்கிரிப்ட். நாளைக்கு ஜெயிக்கும் நம்புகையா, ஏயா நீங்க வேற ஜெயிக்கும் நம்புவீங்களா? பஞ்சாப்ல ஏதாவது பண்ணுவோன்னு இல்ல, ஒரு ஆஃப் த கான்டெக்ட் தான் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுறேன். சர்பஞ்ச் ஐயா கொஞ்சம் பார்த்து அடிங்கய்யா. எங்க பார்த்து அடிக்கிறது? நான் ஒரு 2020 இருந்து சர்பஞ்ச் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ், சர்பஞ்ச் ஆஸ் அ கேப்டன் 6-0. சர்பஞ்ச் ஒரு பிளேயரா ஒரு மேட்ச் ஆடி இருப்பாரு டிசிக்கு, அந்த மேட்சையும் சேர்த்து 7-0. ஸ்ரேயாஸ் டீம்ல விடும் போது மும்பை இந்தியன்ஸ் இன்னும் ஜெயிக்கல. சரி விடுங்க, ஜின்ஸை பிரேக் பண்ணுவோம் அப்படின்னு நம்புவோம். நாளைக்கு எல்லாரும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸா இருக்க மாட்டாங்க, அது மட்டும் சொல்லிடுறேன். நம்ம இந்த மேட்சுக்கு இப்போ வருவோம். அதே மாதிரி ஆர்சிபியுடைய பேட்டிங் லைன் அப் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த பிச்சு கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. எல்எஸ்டி மிடில் ஓவர்ஸ்ல கேம்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸ்பெஷலி கிரெடிட்ஸ் கோஸ் டு பிரின்ஸ் யாதவ். இந்த சீசன்ல எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பவுலர்னா இப்போதைக்கு பிரின்ஸ் யாதவ் சொல்லுவேன். நான் முதல் மேட்ச் எல்எஸ்டி மேட்சுக்கு நம்ம தான் வந்தோம்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்ல இருந்தே நான் பேசிட்டு இருந்தேன், பிரின்ஸ் யாதவ் வந்து இந்த சீசன் சூப்பரா பவுல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. லாஸ்ட் சீசன் தான் கொண்டு வந்தாங்க, 1-2 மேட்சஸ் தான் கிடைச்சது. நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் முத்து மாதிரியே இருப்பாரு பாக்குறதுக்கு. அவரு இன்னைக்கு இந்த சீசன் பாத்துட்டீங்கன்னா முதல் மேட்ச் சூப்பரா போல்ட் பண்ணாரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா. அன்பார்ச்சுனேட்லி தோத்துட்டாங்க, பட் பிரில்லியண்டா போல்ட் பண்ணாரு. இன்னைக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா அவரு தான் சூப்பரா போல்ட் பண்ணாரு. ஜிதேஷ் அண்ட் ரஜத் பட்டிதார ஒரே ஓவரை டிஸ்மிஸ் பண்ணதா இருக்கட்டும், அந்த ஓவர்ல இன்னும் கொஞ்சம் ஒரு 20-25 ரன்ஸ் 30 ரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேம் இன்னும் கொஞ்சம் டீப்பா எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் கொடுத்தது அவருடைய பவுலிங்.
ஷமிக்கு இன்னைக்கு ஒரு ஆஃப் டேவா இருந்துச்சு. ஆவேஷ் கான் சூப்பரா ஒரு சைடு போல்ட் பண்ணாரு. திக்வேஷ் ராத்தி கூட ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா போல்ட் பண்ணாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்ப 4 ஓவர் 51 திக்வேஷ் ராதி போட்டு பொழந்துட்டாங்க இன்னைக்கு. அவங்களோட மெயின் ஸ்பின்னர் சுத்தமா இம்பாக்டே இல்ல, விக்கெட்ஸும் எடுக்கல. இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்ல வச்சு இடி நிச்சுட்டாங்க திக்வேஷ் ராத்தி. அது ஒரு பெரிய மைனஸ் எல்எஸ்சிக்கு. இல்ல நான் வந்து கொஞ்சம் இந்த லயன் லைன் கண்ட்ரோல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு திக்வேஷ் ராத்தியோடது. ரன்ஸ் போயிருச்சு, லீக் ஆயிருச்சு. பட் இந்த ஸ்லோ ட்ராக்ல ஒரு ஆஸ் பர் பிளான் போட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது வந்து ஆர்சிபி பேட்டர்ஸோட பிரில்லியன்ஸ் தான் சொல்லணும் நீங்க. நான் அதுக்கு அடுத்த டாபிக் அடுத்து அப்படியே வரேன். அதான் இப்போ பாத்துட்டீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்ல ஃபில் ஷாட்டோட விக்கெட் விழுந்ததா இருக்கட்டும், விராட் கோலி மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு சைடு நின்று ஆடின மாதிரி எனக்கு தோணுச்சு, ஃபீல் ஆச்சு. விராட் கோலி கொஞ்சம் போன மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சாரு. பட் இன்னைக்கு வந்து சூப்பரா ஆடினாரு. இன்னைக்கு வந்து அவருடைய இன்னிங்ஸ் தான் வந்து ஆர்சிபி இந்த ஸ்லோ ட்ராக்ல பெர்ஃபெக்டா டெய்லர் மேட் கண்டிஷன் மாதிரி இருந்துச்சு. ரன்ஸும் நமக்கு 150 தான் வரணும். கோலி வந்து பழைய மாதிரி இந்த அக்ரெசிவ் கோலி வந்து நம்ம பார்க்க முடியறது இல்ல. போன மேட்ச்ல எல்லாருமே 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினா, தலைவர் மட்டும் 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி நமக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு சாதகமா ஆடி கொடுத்துட்டு போனாரு. அப்படி பார்க்கும்போது இந்த கண்டிஷன்ஸ் வந்து மற்றவர் எல்லாருமே இந்த ஸ்லோ ட்ராக்ஸ் கொஞ்சம் திணறினாங்க. நீங்க ரஜத் பட்டிதாரா இருக்கட்டும், ஜிதேஷ் சர்மாவா இருக்கட்டும், தேவ்தத் படிக்கலா இருக்கட்டும், அடிச்சாங்க. பவுண்டரிஸ் அங்கங்க வந்துச்சு. பட் ஸ்டில் பெருசா கன்வெர்ட் பண்ண முடியல. மத்த வென்யூஸ்ல மத்த பிச்சர்ஸ் அடிக்கிற மாதிரி அவங்க அடிக்க முடியல. பட் கோலி ஒரு சைடு நின்னாரு. 49 ரன்ஸ், 14 அன்பார்ச்சுனேட்லி 49 அவுட் ஆயிருவாரு. பட் இந்த ட்ராக்ல வந்து அவர் என்ன பண்ணணுமோ அந்த ஒரு ஆங்கர் ரோலை வந்து அவர் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ நான் ஆர்சிபியோடைய ஒரு பிளஸ் பாயிண்டாவே நான் இதுதான் பாக்குறேன். ஏன்னா கோலி ஒரு சைடு ஆங்கரிங் ஆடிட்டு மத்த எல்லாருமே சுத்தி வந்து எல்லாருமே ஹிட்டர்ஸ் தான். நீங்க பில் சால்டர் தான் வந்தவொடனே படபடன்னு அடிச்சுட்டு போயிருவாரு. விராட் கோலியும் தேவ்தத் படிக்கல் இவங்க 2 பேருமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆங்கர் ரோல் ஆடுற மாதிரி சொல்லலாம். தேவ்தத் படிக்கலுமே இந்த முதல் மேட்ச் எஸ்ஆர்எச் மேட்ச்ல தான் சூப்பரா பேட்டிங் பண்ணாரு பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல. அப்படிங்கும் போது அவர்னாலே ஹி கேன் ஹிட் ஆல்சோ. அதுக்கப்புறம் வர ஜிதேஷ் சர்மா, ரஜத் பட்டிதார், டிம் டேவிட், ரொமாரேஷ் ஷெப்பர்ட் இவங்க எல்லாம் வந்து அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல நின்று கோலி ஆடுவாங்க, மத்த எல்லாமே சுத்தி ஆடுவாங்க அப்படிங்கறத ஒரு பிளான். ஒருவேளை ஒரு 20 ரன் 30 ரன் சேர்ந்து வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்ல ஆர்சிபி டெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஆர்சிபி ஸ்டாப்பே பண்ண முடியாதா அப்படிங்கிறது. நீங்க ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தீங்க, ஒரு பேட் டேவா இருந்தா கண்டிப்பா வந்து ஆர்சிபியை வந்து டேக் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு அந்த பேட் டே அப்படிங்கிறது பவுலர்ஸ்க்கு வந்து இருந்துச்சுன்னா பேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கும். பவுலர்ஸ் பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் கிளியர் கட்டா பண்ணிட்டாங்க. ஸோ தட்ஸ் வை அந்த பேட்டர்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி விளையாண்ட ஆர்சிபி பேட்டர்ஸ்க்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. அதுல வந்து இந்த பிச் கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு வந்தாலும் அது ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். பட் இது கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. அதை மேனேஜ் பண்ணிட்டாங்க. அந்த 150 ஸ்கோர் அப்படிங்கறத நம்ம ஆடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆடினாங்க. ஆனா அப்படியுமே நீங்க பாத்துட்டீங்கன்னா 10 ரன் ரேட்ல ஆடி 15 ஓவர்ல முடிச்சுட்டாங்க. நெட் ரன் ரேட்டை இன்னுமே பூஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சைடா இருக்காங்க. அப்படியே நம்ம எல்எஸ்டி சைடு போயிருவோம். எல்எஸ்டிக்கு இப்போ பாத்துட்டீங்கன்னா ரிஷப் பண்ட் இன்ஜூர் வந்தாரு, ரிட்டையர்ட் அவுட்டா போயிட்டு திரும்ப வந்தாரு. பட் பெருசா கன்வெர்ட் பண்ணல, வந்தோடனே போன மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இம்ப்ரெசிவா இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோ ட்ராக்ல மிச்சல் மார்ஷ் வந்து சூப்பரா பேட்டிங் பண்ணாரு. அதே மாதிரி மற்ற பேட்டர்ஸ் யாருமே வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. எய்டன் மார்க்ரமா இருக்கட்டும், ரிஷப் பண்டா இருக்கட்டும், அந்த மிடில் ஆர்டர்ஸ் இன்னுமே வந்து கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருக்கு. ஆயுஷ் பதோனி சூப்பர் சைடு பேட் பண்ணாரு. அதே மாதிரி இவரு முகுல் சௌத்ரி எப்பவுமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தே ஒரு 30 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. இன்னைக்குமே பாத்துட்டீங்கன்னா கடைசி முடி அவரு தான் நின்னாரு. நீங்க ஸ்லோ ட்ராக்ல பெருசா அவருடைய இதுக்கு ஹிட்டிங் சிக்ஸஸ் அடிக்க முடியலனாலும் அவர் வந்து கடைசியில நின்று ஆடுறாரு. அந்த ஒரு மெச்சூரிட்டி நான் பாக்குறேன் முகுல் சௌத்ரிட்ட. ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய 6 ஹிட்டர். நம்ம முன்னாடி பேசி இந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபில 7 மேட்சஸ்ல 34 சிக்ஸஸ் அடிச்சாருன்னு. அவங்க ஃபேமஸான மேட்ச்ல வந்து அவங்க வின் பண்ணது கடைசியில சிக்ஸஸா அடிச்சு 7 சிக்ஸஸ் என்னமோ அடிச்சுதான் வின் பண்ணி கொடுத்தாரு. சிக்ஸஸ் அவரோட ஸ்ட்ரென்த்தை பிலீவ் பண்ணி இன்னைக்கு சிக்ஸஸ் போன மேட்ச்லயுமே சரி உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ஸ்லோ கண்டிஷன் சிக்ஸஸ் அடிக்க வேண்டிய நெசசிட்டி இல்லாம இருந்துச்சு. அன்னைக்குமே ஒரு மெச்சூர்டான ஒரு நாக் ஒன்று பார்த்தோம் இந்த ஈவினிங் கேம்ல. இன்னைக்குமே அந்த ஒரு மெச்சூரிட்டி நம்ம பார்க்க முடியுது நம்மளால. அவருடைய ஸ்ட்ரென்த் வந்து 6 ஹிட்டிங் தான். பட் 6 ஹிட்டிங் அப்படிங்கறத தாண்டி என்னால மெச்சூர்டாவும் ஆட முடியுங்கிறது இன்னைக்கு காட்டினாரு. கொஞ்சம் ஸ்கோர் எடுத்துட்டு வந்தாரு. ஸோ எல்எஸ்சி பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் ஆர்டர்ஸ் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சமே எப்படி சொல்றது, ஸ்பெஷலி நிக்கோலஸ் பூரன். நான் அவர் மறந்தே போயிட்டேன். அவரை பத்தி பேசணும்னு நினைச்சிருந்தா பேரே மறந்துருச்சு. இப்போ வரும்போது நிக்கோலஸ் பூரன் இப்போ வந்து பேட்டிங் ஆவரேஜ் பாத்துட்டீங்கன்னா 7ல ஆடிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பிலோ 100 80s இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்துட்டீங்கன்னா SA20 ILT20 எந்த ஒரு டொமஸ்டிக் லீக்லயுமே நிக்கோலஸ் பூரன் பெருசா ஆடுறது கிடையாது.
வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இன்னும் ஏஜ் இருக்கு, ஏஜ் ஃபேக்டர் இருக்கு. பட் நிக்கோலஸ் பூரன் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஃபார்ம் டிக்ளைன்ல இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நம்ம குரூப்ல சில பேர் கேட்டிருந்தாங்க, வேணும்னா வேணுக்குனே ஆடுற மாதிரி ஆடுறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருந்தாங்க குரூப்ல. நீங்க அதை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் என்ன ஆச்சு நிக்கோலஸ் பூரனுக்கு? அதே மாதிரி எல்எஸ்டியோடைய மிடில் ஆர்டர் என்னாச்சு? நிக்கோலஸ் பூரன் வந்து ஃபார்ம் அவுட்ன்றது அவர் வந்து ஏன் ஆச்சு, ஒரு வருஷமா அவர் அதான் கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த எம்எல்சி ஜெயிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாரு இன்டர்நேஷனல். அந்த முடிவு சரியான முடிவான்றது எனக்கு இப்ப வந்து கேள்வி வருது. அவர் வந்து இல்ல குளோபல் லீக்ஸ் நான் முன்னுரிமை கொடுக்கறேன். இப்ப என்ன ஆச்சுன்னா, குளோபல் லீக்ன்றது ஒரு பந்தய இது மாதிரிதான். இவர் வந்து பந்தய குதிரை மாதிரிதான். நீங்க வந்து என்னைக்கு நல்லா ஓடி ஜெயிச்சுன்னு இருக்கிறீங்களோ அது வரைக்கும் தான் உங்க மேல பந்தயம் கட்டுவாங்க. நீங்க எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிட்டீங்கன்னா உங்க மேல யாருமே பந்தயம் கட்ட மாட்டாங்க. நீங்க வெளியே வந்துடணும். உங்களுக்கு இன்டர்நேஷனல்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு எதனா ஒரு கை கொடுத்தது சென்ட்ரல் கான்ட்ராக்ட் அது இதுன்னு கை கொடுக்கும். இப்ப ரெண்டும் இல்லாம தனிமரமா நிக்கிறாரு நிக்கோலஸ் பூரன். என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதுவும் அவரோட டிஸ்மிசஸ், வே ஆஃப் டிஸ்மிசஸ் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் ரைஸ் பண்ணுது எல்லாருக்குமே. எஸ்ஆர்ஹெச் மேட்ச்லயே நான் இது பண்ணிருந்தேன். அந்த ஒரு வே ஆஃப் டிஸ்மிசல் எஸ்ஆர்ஹெச் மேட்சா ஃபர்ஸ்ட் மேட்ச் டிசி கூட, அது வந்து ஒரு இங்கிடியோட பிரில்லியன்ஸ் நம்ம வந்து எல்லாருமே நம்ம அதை மறந்துட்டோம். ஆனா அது தடுத்து நிக்கோலஸ் பூரனோட டிஸ்மிசல்ஸ் நாட் கன்வின்சிங். எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல ஒரு மாதிரி டிஸ்மிஸ் ஆவாரு. அந்த வே ஆஃப் டிஸ்மிசல் ஒரு பேட்ஸ்மேன் சுத்தமா அவுட் ஆஃப் போக்கஸ்ல இருக்காருன்றது அப்படியே பட்ட வெளிச்சமா காட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு டிஸ்மிசல் நிக்கோலஸ் பூரன் கிட்ட இருக்கு. ஐ திங்க் எல்எஸ்ஜி ஹேவ் டு டேக் அ பிரேவ் கால். கொஞ்ச நாளைக்கு நிக்கோலஸ் பூரன் வந்து ஆஃப் த ஃபீல்ட்ல வச்சிருந்து அவரு ஓகே ஆகி செட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அவரை உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு ரிதம்ல இல்ல. அவரோட பாடி ஷோல்டர்ஸ் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் நம்மளுக்கு காட்டி கொடுத்தது. இஸ் நாட் இந்த கிரேட் டச். மோஸ்டா சொல்ல போனா எல்எஸ்ஜில இருக்கிற முக்காவாசி பேர் நிக்கோலஸ் பூரனுக்கு இதே பிரச்சனை, ரிஷப் பண்ட்டுக்கு இதே பிரச்சனை. அவங்கள ப்ரூவ் பண்ணணும் போராடின்னு இருக்கிறாங்க. அதுக்கான இது வந்து அவங்களுக்கு கிடைக்க முடியல. அந்த ஒரு ப்ரெஷர்லயே அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுக்கின்னு இருக்கிறாங்க. எய்டன் மார்க்கரனுக்கே சரியா பேட்டிங் வர மாட்டுது. எல்எஸ்ஜியோட பெரிய டிராபேக் என்ன தெரியுமா, இந்த லீக்ல இது வரைக்கும் லோயஸ்ட் ரன் ஸ்கோரிங் ரேட் வச்சிருக்கிற டீம் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான். 8.11 வச்சிருக்காங்க அவங்களோட ரன் ரேட் ஆவரேஜா. நீங்க வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரோட நீங்க வந்து 200 220 கிராஸ் பண்ணின்னு இருக்கிற ஒரு காலகட்டத்துல இருக்கிறீங்க. அப்படின்னு இருக்கும்போது 8.11ன்றது 160 டிபிக்கல். நீங்க வந்து ஒரு விண்டேஜ் கிரிக்கெட் விளையாடின்னு இருக்கிறீங்க வித் பேட். உங்க பவுலர்ஸ் என்னதான் நீங்க முக்கி போராடினாலும் பத்தாது. அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு வந்து பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் எல்லாம் கரெக்டா பண்ணாலும் 6 ஓவர்ல 60 ரன் அடிச்ச உடனே ரன்னபால் வந்துருச்சு. இங்கேயே டென்ட் வச்சதுனால ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நீங்க என்னதான் இழுத்து பிடிச்சாலும் இதுதான் நிலைமை. எல்எஸ்ஜியோட பேட்டர்ஸ் கொஞ்சமாச்சும் முழிச்சுக்கணும். அதுவும் இப்ப ரிஷப் பண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இன்ஜுரின்னு தெரியல. அது ஒரு பெரிய தலைவலி. ஓப்பனிங்கும் செட் ஆகாம இருக்குது. ஒரு மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடின்ற மாதிரிதான் அவங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயுஷ் பதோனி நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 50 அடிச்சார் கேகேஆரோட. அதோட ஆயுஷ் பதோனி கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வராது, அப்படியே ஓட்டிடுவாருன்னு நினைச்சேன். பட் ஸ்டில் ஓகே, ஆயுஷ் பதோனி ப்ரூவிங் இன்செல்ஃப் த ஒர்க். என்னால பர்ஃபார்ம் பண்ண முடியும்ன்றத அவர் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி டெத்துல முகுல் சௌத்ரி நல்ல ஒரு அடிஷன், வேல்யூ ஆடட் இதுன்னு நான் சொல்லுவேன். எல்எஸ்சிக்கு யாரு லெட் டவுன் பண்றாங்கன்னா அவங்களோட ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் தான் லெட் டவுன் பண்ணிக்கினே இருக்குது. அவங்களோட இந்தியன் ஸ்லாட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்குது. நிக்கோலஸ் பூரன் லெட் டவுன் பண்றாரு, மார்க்கம் லெட் டவுன் பண்றாரு, ஆண்ட்ரிக் நார்க்கியா விளையாடல, வனிதாசரங்காக்கு பதிலா ஜார்ஜி லிண்டேவை நம்பி கொடுத்தாங்க. ஜார்ஜி லிண்டே நாட் ப்ரூவிங் இஸ் ஒர்க். அவருக்கு இது ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ன்றதுனால அவரு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கின்னு இருக்கிறாரு. ஜார்ஜி லிண்டே சரியா ஒரு கை கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி அவங்களுக்கு பெஞ்சில மீதி இருக்கிற ஃபாரினர்ஸ் பார்த்தா மேத்யூ பிரெட்ஸ்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வரவே இல்லை. இங்கிலீஷோட நிலைமை என்னன்னு தெரியல. அதான் ஆண்ட்ரிக் நார்க்கியா பெஞ்ச். இதுல இப்போதைக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிக் நார்க்கியா கொண்டு வந்தீங்கனாலும் இந்த ஸ்லோ ட்ராக்ல என் தலைவன் வந்து 150 போட்டுக்கின்னு இருப்பான், 140 போட்டுக்கின்னு இருப்பான். தலைவனுக்கு பேச கண்ணா முடின்னு மானாவரியா போடும். அது என்ன ட்ராக் ஏதுன்னுலாம் பார்க்க மாட்டான். அது அந்த மாதிரி ஆளு ஆண்ட்ரிக் நார்க்கியா. பிரெட்ஸ்கிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். எல்எஸ்ஜியோட மிடில் ஆர்டர் வீக்கா இருக்கிறதுனால நிக்கோலஸ் பூரன் அங்கே டிராப் பண்ணிட்டு மேத்யூ பிரெட்ஸ்கியை கொண்டு வந்துட்டு ரிஷப் பண்ட் ஒரு கீப்பர் நம்பர் 4ன்னு வச்சு போலாம் இப்ப. ஆனா ரிஷப் பண்ட்டுக்கு இந்த இன்ஜுரி சீரியஸான இன்ஜுரியா இருந்தா அது பெரிய தலைவலி ஆகும். இல்ல அது ஒரு பிரேவ் கால் எடுப்பேன்.
இல்ல நான் வந்து ஜாஸ் இங்கிலீஷ் வர வரைக்கும் நான் வந்து ஒரு பிரேவ் கார்டு எடுப்பேன். ஓகே மேத்யூ பிரெட்ஸ்கி ஓகே, பட் மேத்யூ பிரெட்ஸ்கி ஆடினீங்கன்னா நீங்க டாப் 3ல தான் ஆட வைக்க முடியும். மிடில் ஆர்டர்ல ஆடுவாரா, நம்பர் 4ல ஆடுவாருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. பட் அதுவுமே வந்து கொஞ்சம் டீமே ரொம்ப கொலாப்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஐ ஃபீல் அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். ஜாஸ் இங்கிலீஷ் வந்துட்டாருன்னா நீங்க அந்த இடத்துல நம்பர் 4 நீங்க போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா 3 ஓவர்சீஸ் பிளேயரோட ஆடிட்டு மேபி உங்களுக்கு தேவைப்படும் போது யூ கேன் யூஸ் ஆண்ட்ரிக் மார்க்கியா அண்ட் வித் பால் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு. ஆனா வந்து ஒரு ஷபாஸ் அகமதுனா வெளியே இருக்காரு, அவரை உள்ள போய் எடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி அக்ஷத் ரகுவன்ஷின்னு சொல்லிட்டு ஒரு அவர் பேர் மத்திய பிரதேச சேர்ந்த ஒரு பேட்டர் இருக்காரு, அவருமே ஒரு 2.2 crores வாங்கினாங்க. நீங்க வந்து முகுல் சௌத்ரிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி அவரை ஒரு ஒரு மேட்ச் நீங்க டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அவருமே அந்த மிடில் ஓவர்ஸ் சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அப்படி அந்த மாதிரி நீங்க ஒரு பழைய அண்டர் 19 பிளேயர் இருந்தாரு. 2024 வேர்ல்டு கப் முடிச்ச கையோட அந்த பிளேயர் எடுத்துன்னு வந்தாங்க. ஆரம்பத்து இனிஷியல்ல சான்ஸ் கொடுத்தாங்க, இப்ப ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேது. அவர் பேரு கூட நல்ல பேரு, பாத்துருவோம். அக்ஷித் ரகுவன்ஷியா? அக்ஷித் ரகுவன்ஷி தான் இந்த வருஷம். அஸ்வின் குல்கர் எஸ், அவரும் இருக்காரு. எஸ், அவருமே ஒரு ஆப்ஷன் இருக்காரு. 3 ஆப்ஷன் இருக்கு. ஏதோ நீங்க ஷபாஸ் அகமதே முதல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணலாம், ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது போக அக்ஷத் ரகுவன்ஷி, அஸ்வின் குல்கர்னி இவங்க எல்லாம் இருக்காங்க. ஜாஸ் இங்கிலீஷ் வர வரைக்கும் ட்ரை பண்ணலாமே, எதுவுமே இல்லாததுக்கு. மிடில் ஆர்டர்ஸ் எனக்கு சுத்தமா எல்லா மேட்சஸ்மே மிடில் ஆர்டர் சொதப்பிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது நீங்க பிரேவோ முகுல் சௌத்ரி எடுத்துட்டு வந்தீங்க, இப்ப டீம்ல ஒரு செட்டு. அதே மாதிரி ஆயுஷ் பதோனி இருக்காரு, முகுல் சௌத்ரி இருக்காரு, இன்னொரு யங்ஸ்டர்ஸ் நீங்க எடுத்து வரலாம். யூஆர் நோன் ஃபார் பிரிங்கிங் யங்ஸ்டர்ஸ். மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அடுத்து எல்எஸ்டி தான் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ஓரளவுக்கு சான்ஸ் கொடுக்குற ஒரு டீமா நான் பாக்குறேன். டீம் ஃபுல்லா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது இன்னொரு யங்ஸ்டர்ஸ் நீங்க சான்ஸ் தரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்த வர மேட்சஸ்ல எல்லாம். பட் இப்போதைக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ரன் ரேட்லாம் எடுத்துட்டு வந்தீங்க, நம்பர்ஸ்லாம் எனக்கு பெருசா நம்பர்ஸ் தெரியாது, பட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு வந்து பார்க்கும் போதே நமக்கு தெரியுது ரொம்ப ரொம்ப டிக்ளைன்ல இருக்காங்க அப்படின்னு. 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, டேபிள்ல வந்து ஒரு 7th. அந்த 2 மேட்சுமே அல்ல, அந்த 2 மேட்சுமே கடைசி பால்ல ஜெயிச்ச மேட்ச். ஒண்ணு அந்த டைம்ல வந்து ஃபார்ம் எல்லாம் தவிச்சிட்டு இருந்த சன்ரைசர்ஸ், இன்னொன்னு தேல்பத்ரி சிங் கேகேஆர். நான் தப்பா எடுத்துக்காதீங்க கேகேஆர், நான் இந்த மாதிரி சொல்றேன். இப்போதைய நடைமுறைக்கு அவங்கதான் தேல்பத்ரி சிங். எங்களை மேட்ச் ஜெயிக்க வச்சு நாங்க பெரிய டீம்னு எங்களை நம்ப வச்சு ஸ்கேம் பண்ணதுக்காகவே நான் தேல்பத்ரி சிங்னு நான் சொல்லுவேன். இல்ல பங்காளி பெரிய டீம் நம்பிட்டு இருக்காங்க. நேற்று கேகேஆர் அடிச்சுட்டு பங்காளி அவங்க நம்பாத. இல்ல அவங்களுக்காவது ஒரு செட் இருக்குது. இப்ப கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், நம்ம அந்த மாதிரி கலகலப்புல ஒரு செட்டு சொல்லுவாங்கல்ல, இந்த ஸ்கூல் வாத்தியாரு, பழைய துணிக்கு பக்கெட் வைக்கிறவன், பூசாரி, அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குது. இந்த பக்கம் நீ பாரு, நம்ம சைட்ட பாரு. அப்படியே ராஜஸ்தான், ஆர்சிபி, அரல் தாஸ், லியோ தாஸ், ஆண்டனி தாஸ், நாளைக்கு ஆண்டனி தாஸ் பஞ்சாப். அது முடிச்ச உடனே குஜராத் டைட்டன்ஸ் நம்ம வந்து அகமதாபாத் வேற. அதுதான் பஞ்சாப்காரன் கிட்னி உருவனா அவன் மொத்தத்தையும் உருவின்னு விடுவான். என்னென்ன கொடுமை பார்க்க போறோமோ. அதுக்கு அடுத்து பங்காளிங்க எவன்டா ஷெட்யூல் போட்டது? அதுதான் இல்ல, அதான் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா டெம்ப்ளேட் போட்டிருக்காங்க. ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் தான் சொன்னீங்க, ஸ்லோவாவே ஸ்டார்ட் பண்ணு, எல்லா டீம் எல்லா டேஞ்சரஸ் டீமும் உனக்கு ஸ்டார்டிங்ல போட்டு விடுறோம் அப்படிங்கிற மாதிரி லைனா வர்றாங்க, அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. டெல்லி, ராஜஸ்தான், ஆர்சிபி அடிச்சாச்சு, நாளைக்கு பஞ்சாப். இல்ல ஏதோ ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது பஞ்சாப். இதேதான் ஆர்சிபிக்கு சொன்னீங்க. அடி ஊற செம்மத்தியா முத்திட்டாங்க. நாளைக்கு வேற அன்பார்ச்சுனேட்டா ரோஹித் சர்மாவும் ஆட போறது இல்ல. அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ரோஹித் சர்மாவோட இன்ஜுரி கன்சர்ன் என்ன ஆக போகுது அதை பத்தி அப்படியே பேசிடுமே, லைட்டா டச் பண்ணிட்டு போயிருமே. ஓப்பனிங் யார் வர போறா அப்ப ரோஹித் இல்லைன்னா? எனக்கு 2 ஆப்ஷன். நான் வந்து ஒரு பிரேவ் காலா எடுக்கணும்னா, இப்ப வந்து அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் மாதிரி ஒரு பிரேவ் காலா நான் எடுக்கணும்னா நான் ராபின் மின்ஸ், ரிக்கல்டனுக்கு நான் போவேன். வர்றதா பாத்துக்கலாம். எனக்கு மின்ஸ் அந்த அளவுக்கு கிளியர் பண்ண இல்ல. எனக்கு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் போகணும்னா தனிஷ் மலிவாருன்னு ஒரு ஆள் இருக்காப்புல. அவரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவரு. ஆனா கன்சிஸ்டன்டா ஆடுற ஆளு. அப்படின்னா எனக்கு வேற வழி இல்லை. நான் வில்ஜாக்ஸோட அவைலபிலிட்டி வந்துட்டா எனக்கு மொத்த காம்பினேஷன் வேற மாதிரி இருக்கும். வில்ஜாக்ஸ், ரிக்கல்டன் வச்சுட்டு எனக்கு நான் டச் பண்ண மாட்டேன். நான் சாட்னரா இருக்கு அசன் ஃபர்ன்னு நான் வச்சுப்பேன். ரத்தர்ஃபோர்ட் வந்துருவேன்.
இல்ல நான் என்ன பண்ணுவேன்னா, ஐயா போல்ட் ஐயா எங்கேயாச்சும் போயிட்டு வாங்கய்யா, அடுத்த சீசன்ல சந்திப்போம், இல்லைன்னா 100 லீக் தான் நம்ம டீமுக்கு ஆடுறீங்க, அதுல பாத்துக்கலாம் ஐயா, நீங்க உட்காருங்க ஒரு சைடு அப்படின்ட்டு நான் பவுலிங் யூனிட் ஃபுல்லா இந்தியன் பவுலிங்கை நம்பி போயிருவேன். அதே மாதிரி ஸ்பின்னர் நீங்க சொன்ன மாதிரி அல்லாஹசன் ஃபார் எய்தர் அல்லாஹசன் ஃபார் சாண்ட்னர், அன்னைக்கு கண்டிஷன்ஸை பொறுத்து 2 பேர்ல ஒருத்தர் ஆட வச்சுட்டு இவரு ரூதர் கூட கன்ஃபார்ம் ஆடிடுவேன். ரோஹித் சர்மா இல்ல அப்படிங்கும் போது போத் பின்டன் டீகாக் அண்ட் ரயன் ரிக்கல்டன் 2 பேருமே ஓப்பனிங் ஆடட்டுமே, நம்ம முதல்ல பேசியிருந்தோம். எனக்கு அது சரியா வருமான்னு தெரியல. எனக்கு ஸ்பின்னர் யாருமே கை கொடுக்காத மாதிரி இருக்கு. வில்ஜாக்ஸ் வந்தாருன்னா 4 ஓவர் 35 ரன்னுக்கு கொடுத்து விக்கெட் எடுப்பாரு. அல்லாஹசன் சார் எனக்கு வந்து ஓரளவு வந்துட்டாருன்றாங்க, அது எனக்கு சரியா தெரியல. இல்ல எனக்கு மயங்க் மார்க்கண்டேவுடைய ஒரு பிளேஸ்ல ஒரு ஸ்பின்னர் ஆட வைக்கணும். நீங்க மயங்க் மார்க்கண்டேவே போல்ட் மாதிரி தான், போல்ட்டும் கூட பெஞ்ச்ல நீங்க உட்கார வைக்கலாம், மயங்க் மார்க்கண்டே தான் நாளைக்கு ஹோட்டல்லயே விட்டுட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரிதான் அப்படி ஒரு இதுல இருக்கேன் நானு. நல்லா வர வேண்டிய ஆளு பாவம். இது வந்து நம்மதான் இது சூரியகுமார் யாதவும் பர்ஃபார்ம் பண்ணணும், இவரு திலக்கும் பர்ஃபார்ம் பண்ணணும். அவங்க 2 பேருமே பேக் அடிக்கிறாங்க. நம்ம பாண்டியா மட்டுமே குறை சொல்லி இருக்கணும், சில டிசிஷன்ஸ்ல தப்பு பண்றாரு அப்படின்னு. இல்ல எனக்கு 2 மேட்சஸா தோத்த 2 மேட்சஸ்மே எனக்கு பாண்டியாட்டு இருந்து பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தான் இருந்துச்சு. போன மேட்ச்ல பேட்டிங்கும் அடிச்சு கொடுத்தாரு, பவுலிங்கும் பும்ராக்கு ஈக்குவலா எக்கனாமில போல் பண்ணாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்ல அவருதான் சூப்பரான எக்கனாமில போல் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது நீங்க எல்லாம் அதான் சொல்றேன் பாத்தீங்கன்னா, அவரு எப்படி சொல்ற ஒருத்தர் மேல ஒரு பழி விழுந்துச்சு அப்படின்னா என்ன நடந்தாலும் அவர் மேலேயே பழி சொல்றது அப்படிங்கிறது தான் ஒரு இதாகி போச்சு. ஆனா பாத்துட்டீங்கன்னா கடைசி 2 மேட்ச்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணதே டீம்ல வந்து ஹர்திக் பாண்டியா தான் பெரிய இம்பாக்ட் கொடுத்ததே. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சுத்தி வர சூரியகுமார் யாதவ் இன்னும் ஃபார்முக்கே வரல, திலக் வர்மா உங்களுக்கு ஃபார்முக்கே வரல, நமன் திருமே எனக்கு கன்வின்சிங்கா இல்ல பெர்ஃபார்மன்ஸ், பும்ரா இன்னும் ஒரு விக்கெட் கூட எடுக்கல, போல்ட்டும் அடி வாங்கிட்டு இருக்காரு, ஷார்துல் தாக்கூர் ஆஃப்டர் த கேகேஆர் கேம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, தீபக் சவரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கில்டன் அவங்க 2 பேருமே முதல் மேட்சுக்கு அப்புறம் பெரிய லெவல்ல ஹிட் பண்ணல. அப்படிங்கும் போது டீம்ல எல்லாருமே வந்து பாத்துட்டீங்கன்னா சொதப்பிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா பழி கேப்டன் மேல விழுந்துருது ஹர்திக் பாண்டியா தான் அப்படிங்கிற மாதிரி விழுந்துருது. ஆனா கடந்த 2 மேட்ச் தோத்த 2 மேட்ச் எடுத்து பாத்துட்டீங்கன்னா அவருதான் பெரிய இம்பாக்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. உண்மைதான், நீங்க கரெக்டா பாயிண்டா சொல்லிட்டீங்க. நீங்க டீம்ல 10 பேர்ல ரதர்ஃபோர்டு, பாண்டியா, இவரு நமந்தீர் வந்து எனக்கு கிரைசிஸ் டைம்ல நமந்தீர் அடிச்சு கொடுப்பாரு. எல்லா மேட்சும் நம்மளால ஒரு ஹிட்டர் அடிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. ஆனா மத்தவங்க யாருமே சுத்தமா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு, இந்த 5 பேர் 6 பேர் ரிட்டென்ஷன் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. கொஞ்சம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகும். அடுத்த மெகா நீங்க வரும் 5-6 ரிட்டென்ஷன் ஓகே, ஆனா அதையும் தாண்டி ஆக்ஷன்ல போய் இருக்கிற பிளேயர்ஸே கூட்டு வரணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் தப்புங்கிறேன் நான். இல்ல, அடுத்த மெகா ஆக்ஷனுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல பர்ஸோட நீங்க போனாதான் கொஞ்சமாச்சு இது பண்ண முடியும். ஒரு அடுத்த முறை ஒரு 140 கோடி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், நீங்க ரிட்டென்ஷன்ல நீங்க பண்ணும்போது 65-70 கோடி இது மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 50-50% எடுத்துன்னு போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவு டீமை செட் பண்ண முடியும். ஒரே ஒரு பிளேயர் ரிட்டர்ன் பேக் பண்ற மாதிரி நீங்க வச்சுக்கணும். இங்கேயே நீங்க கிட்டத்தட்ட அதான் ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, ரதர்ஃபோர்ட், சூரியகுமார் யாதவ், இது காலம் பதில் சொல். நான் என்னோட ஒரு 4 பிளேயர் இப்போதைக்கு என் மைண்ட்ல இருக்கிற 4 பிளேயர் இவங்க 4 பேர் தான். சூரியகுமார் யாதவ் எனக்கு ரீட்டைன் பண்ணணும்னு ஆசை. இன்னொன்னு, இந்த டீமை வழி நடத்துறது ஒரு மும்பை கேப்டனா இருந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மும்பை இந்தியன்ஸ் எனக்கு எதிர்காலத்துல ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. மும்பை கேப்டன் பங்காளி. யாருக்கு அடி போடுறீங்கன்னு தெரியுது. நான் 2 பிளேயர் வச்சிருக்கேன். நான் 2 பிளேயர் பேரையும் சொல்ல மாட்டேன். அவங்க 2 பேருமே தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், ஈகரா ஒண்ணு தெரிஞ்சிருச்சு எனக்கு, குட்டி ஹிட்மேன் ஆட்டக்கார தம்பி தேல்பத்ரி சிங். ஓகே ஓகே புரிஞ்சுச்சு. ஆனா அவன் தரமாட்டானே. அவர் எப்படின்னா நல்லா இருக்க போல்ட்டை எடுத்துக்கிட்டு அவன் கிடையாது, அவன் கிடையவே கிடையாது. அவங்க ஜெய்ஸ்வால் வியாபாரமே பண்ணாதீங்க. ஜெய்ஸ்வால் இல்ல. இந்த பக்கம் நீங்க வெஸ்ட் சைடு பேசிட்டு இருந்தீங்க, நான் ஈஸ்ட் சைடு பேசிட்டு இருக்கேன். ரஹானி தான் வரணும், அவரு இது போயிருவாரு. இன்னொருத்தர் யாரு
கொல்கத்தா மட்டும்தான் ஈஸ்ட் சைடு இருக்கு, வேற எந்த டீம் இருக்கு? அதுல இன்னொரு பாம்பே பிளேயரு, இன்னொரு பாம்பே பிளேயரு கொல்கத்தால இன்னொரு அங்கிஷ் ரகுவன்ஷி, அவரையா சொல்றீங்க? அவரத்தான். அவரை தரமாட்டான்னு எனக்கு தோணு. கேகேஆர் வந்து எப்படி பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் நல்லா டெவலப் பண்ணுவாங்க. இந்த வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒரு ஒரு கால் எடுத்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ரீட்டர்ன் பண்ணியோ இல்ல பை பண்ணியோ அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் இல்லாம அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சாதான், வெங்கடேஷ் ஐயர் மாதிரி அப்படி வந்தாதான் இதுவே இருக்கு. இல்லைன்னா கேகேஆருமே தரவே மாட்டாங்க. அவங்களுமே இந்த யங்ஸ்டர்ஸ் குரூப் பண்ணாங்க. கேகேஆரோட வரலாறு உனக்கு கேகேஆர் வரலாறு கொஞ்சம் தெரியல. சூரியகுமார் யாதவ் அதான் கொடுத்தாங்க. ஜிடிக்கு சுப்மன் கில். ஆனா அதுக்கப்புறம் தப்பு பண்ணுவாங்க இல்ல, அதுக்கப்புறம் தப்பு பண்ணுவாங்கன்னு நான் எப்படி சொல்றது? இப்போ வெங்கடேஷ் ஐயருமே அதே மாதிரிதான் பண்ணியிருக்காங்க. பட் நான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கேகேஆர் இந்த மாதிரியான ஒரு தவறு பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா அங்க ஒழுங்கா ஆடுறதே அங்கிஷ் ரகுவன்ஷி தான். அடுத்த பாருங்க, அடுத்த இருப்பாரு. பர்பிள் அண்ட் கோல்ட விட்டுட்டு ப்ளூ அண்ட் கோல்டுக்கு வருவாருன்னு தோணுது. இல்ல எனக்கு வாய்ப்பே இல்ல. டாப் 2 ரிட்டென்ஷன்ஸ்ல அடுத்த ஆக்ஷன்ல வைப்பாங்க. ஆக்சுவலா இந்த மேட்சோட இன்னைய மேட்சோட கான்டெஸ்ட் 15 நிமிஷம் கான்டெஸ்ட் தான் உண்மையா சொல்ல போனா. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஒன் சைடட் கேமா முடிஞ்சிருச்சு. லோ ஸ்கோரிங்கிறனால ஒன் சைட் டாமினேஷன் கேமா முடிஞ்சிருச்சு. ஆனால் தான் இவ்வளவு தூரம் நம்ம அடுத்த மேட்சை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு என்ன பண்றாங்க? அதான் மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பாப்போம். திரும்ப வராங்களா இல்ல வழக்கம் போல சர்பஞ்ச் ஐயா வச்சு செய்யறாரா? ஆஃப்டர் 2020 இருந்து வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கீங்க ஐயா, கொஞ்சம் கரணம் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு பழி தீர்க்க வேண்டியது இருக்கு. போன டைம் ஃபைனல்ஸ்க்கு போக விடாம தடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் கோ தான். பார்ப்போம் அது என்ன முடிவு பண்றாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒன் ஆஃப் த ரைவல்ரி திங் அப்படிங்கிறது இந்த ரெண்டு டீம்ஸ்குள்ள நடுவில் நிறைய நடந்திருக்கு. ஃப்ரம் 2008-9 யுவராஜ் சிங் காலத்திலே இருந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ரன் அவுட் ஒன்று அடிப்பாரு கடைசியில வந்து. அந்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்றதா இருக்கட்டும். அதே மாதிரி ஆடம் கில்கிறிஸ்டோட அந்த கடைசி மேட்ச் அதுவுமே வந்து சூப்பரா இருக்கும். அந்த ஒரு மொமெண்டா இருக்கட்டும் மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ்ல. ஆடம் கில்கிறிஸ்ட் வந்து உடைப்பாங்க 2014. எஸ் சிம்மன்ஸ் 2014 சிம்மன்ஸோட செஞ்சுரியா இருக்கட்டும். அதே மாதிரி டபுள் சூப்பர் ஓவர் ஐபிஎல் நடந்ததும் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் நடந்துச்சு. கேஎல் ராகுல் இருக்கும்போது ஏகப்பட்ட செஞ்சுரிஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு. அதுல மறக்க முடியாத ஒரு செஞ்சுரி மேட்ச்னா பொலாட் கேப்டன்ஷிப்ல அவர் அடிப்பாரு. திரும்ப மும்பை இந்தியன்ஸ்ல கடைசி 10 ஓவர்ல 100 அடிக்கணும் அப்படிங்கும் போது பொலாடு வந்து ஒரு பெரிய நாக்கு நாடி கடைசியில் அல்சாரி ஜோசப் எல்லாம் வந்து அந்த மேட்சை பினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஏகப்பட்ட மேட்சஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி போன முறையும் நீங்க பாத்துட்டீங்கன்னா போன நடந்த குவாலிஃபயர் 2 யாருனாலையும் மறக்க முடியாது. ஸ்பெஷலி ஸ்ரேயஸ் ஐயருடைய இன்னிங்ஸ், பும்ராவோடைய யாக்கர்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா விளையாண்டது. ஏகப்பட்ட மொமெண்ட்ஸ் இந்த ரெண்டு டீம்ஸ் நடுவில் நடந்திருக்கு. ஒன் ஆஃப் த உடைச்சது, அதுக்கப்புறம் கிழிச்சது. எஸ், ஹர்ஷதீப் சிங் வந்து பால் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சோசியல் மீடியா பேங்கர்ஸ் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. போலீஸ் அப்படின்ட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. அடுத்த மேட்ச் நம்ம அங்க மொஹாலிக்கு போயிட்டு ஹர்ஷதீப் சிங்கை மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம ஆளுங்க அடிச்சது. கண்டிப்பா நாளைக்கு எத்தனை வைடு போடுறாருங்கிறத நம்ம எண்ணிட்டு வருவோம். என்ன ஃபைனை கட்ட போறது ஸ்ரேயாசி, இவரா கட்ட போறாரு. அது ஸ்ரேயாசி பாதி காசு வந்து இங்க இருந்தா வாங்கணும். மேட்சுக்கு 14 மேட்சுக்கு 12 லட்சம்னா ஒரு 1,80,00,000 ஹர்ஷதீப்போட அக்கௌண்ட்ல இருந்தா ஸ்ரேயாஸ் எடுக்கணும். இல்ல அவர் 18 கோடி வாங்குறாருல, அங்கிருந்து கழிச்சுக்கலாம். பாப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. ஸ்ட்ராங் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் காயப்பட்டு அடிச்சு நொந்து 9th பிளேஸ்ல கிடக்கிற மும்பை இந்தியன்ஸ். என்ன ஆகுது, டேபிள்ஸ் டர்ன் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இதே மாதிரி இந்த மேட்சோடைய ரிவ்யூ இந்த மேட்சோட ரிவ்யூ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல வந்து உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் சைன் ஆஃப் செஞ்சு கொள்வது HPDN கீகா. நன்றி, வணக்கம்.